நம சிவாய அனைவருக்கு அன்பான தெய்வமகளின் வணக்கம். நம்ம கையில் ஒரு அழகான மூட்டை ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன யோசிக்கிறீங்களா? என்ன மூட்டை இன்னைக்கு தெய்வமகள் என் விகாஷ்னி கையில் வச்சுருக்காங்க, நம்முடைய அன்பு மகளன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம் இது என்ன மூட்டைன்னுட்டு. நமச்சிவாய. லக்ஷ்மி கட்டாட்சம் வீட்டில் பெருகணுமா? இதோ அழகான ஒரு பச்சை ஆடையில் அதை நாம் தயார் பண்ணிக்கணும். ஒரு பச்சை ஆடை, ஒரு சின்ன கர்ச்சீப் மாதிரி நம்ம தச்சு வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பிடிச்ச அரச மர இலை, அம்பாள் கோவிலில் அர்ச்சிக்கப்பட்ட துளசி அல்லது மருவு குங்குமத்தால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கணும். பிறகு அன்னாச்சி முக்கு, பச்சை கற்பூரம், லவங்கம், பட்டை, கல்பாசி, சோம்பு, பிரியாணிக்கு போடக்கூடிய அந்த இலைகள், மணமுள்ள மசாலா உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. பிறகு மறக்காமல் ஜவ்வாதை சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நாம் ஒரு மூட்டையாக கட்டிக்கணும். அதே மாதிரி ஒரு சிறிய கர்ஷிப்பில் இதை நம்ம பெருசாக நம்ம பண்ணியிருக்கோம் கொஞ்சம். அதே மாதிரி இது கொஞ்சம் நம்ம சின்னதாக பண்ணியிருக்கோம் கர்ஷிப் மாதிரி. இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நாம் அழகான 2 மூட்டைகளாக நம்ம கட்டிக்கலாம். ஒன்று நம்ம வாசலுக்கு வச்சுக்கலாம், பெருசாக இருக்கிறது. சிறுசாக இருக்கிறது நம்மளுடைய பர்ஸில் வச்சுக்கலாம். லக்ஷ்மி கட்டாட்சம் பண ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உழைக்காமல் எதுவும் வராது, இருந்தாலும் உழைக்கிற காசு கையில் நிற்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த ஒரு முயற்சி என்னுடைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நாம் கடைப்பிடிக்கலாம். பெரிய மூட்டை நம்ம வாசலுக்கு வரவேற்பு லக்ஷ்மி இல்லைங்களா? வாசலானது அந்த இடத்துல ஒரு முக்கரை நீங்கள் சொருவிடுங்க, இல்லை கட்டி விட்டுருங்க. 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே சில பொருட்களை வச்சு, மங்களகரமான பொருட்களை வச்சு. ஓம் நம சிவாய. மகாலட்சுமி தாயாரே போற்றி, லக்ஷ்மி நாராயணரே போற்றி போற்றி. பார்த்தீங்கல்ல அழகான இந்த வீடியோவில் நாம் என்ன ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம். கையில் இது என்ன ஒரு சின்ன ஒரு மூட்டை மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. ஒருமையால் நாம் கொஞ்சம் வெளியில் வரலாம். ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன், உழைக்காமல் எதுவும் நம் கை சேராது. உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், தோல்வி வந்துக்கிட்டே இருக்கன்னா இது ஒரு நாள் வெற்றியின் அறிகுறி. கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் என்னுடைய பாரம்பரிய விஷயங்கள். லக்ஷ்மி கட்டாட்சம் பண்ணால வீடு சுத்தமாக இருக்கணும். வாசல் லக்ஷ்மி கட்டாட்சமாக மங்களகரமாக இருக்கணும். மஞ்சள் பூசி நல்லா மலர்களெல்லாம் தினந்தோறும் தூவி விட்டு நான் தூபதீப ஆராதனெல்லாம் வாசலுக்கு காட்டணும். ஏனென்றால் லக்ஷ்மி வரக்கூடிய அற்புதமான இடம் அது. நாம் சில இடத்துல நம்ம சம்பாதிப்போம், கையில் நிற்காது, பணம் பார்க்காது. இதுதான் காரணம். என்னென்றால் வீட்டை சுத்தம் இருக்காது, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க, அடுப்படியெல்லாம் சுத்தமாக வச்சுருக்க மாட்டாங்க. வாசல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது. அப்படியே இருக்கக்கூடாதுங்க. வாசல் மங்களகரமாக இருக்கணும். அப்போ தான் லக்ஷ்மி ஆனவள் நம் தாய் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக நம் இல்லத்துக்கு வருவாங்க. இது எந்த மாற்றமும் இல்லைங்க. லக்ஷ்மி நாராயணராக அஷ்டலக்ஷ்மியாக நம்ம வீட்டுக்கு தேவி வர வேண்டாமா? அப்போ நாம் வீடு சுத்தமாக இருக்கணும் இல்லையா? அது மட்டுமா, தாய்க்கு பிடிச்ச மனம் உள்ள அந்த மணப்பொருட்கள்னு சொல்லி வீட்டில் நம்ம வச்சுருக்கணும். மனமுள்ளதானே இதில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு நம்ம இது கூட எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது? பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பட்டை, லவகம், ஏலக்காய், துளசி, அர்ச்சிக்கப்பட்ட துளசி. அதுக்கும் பிறகு நமக்கு விநாயகர் பெருமானுக்கு பிடிச்ச ஒரு அரச மர இலையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் பட்டை, லவங்கம், ஏலக்கான்னு சொல்லி எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளுக்கும் கிடைக்க வேண்டாமா? நாமளும் இந்த வறுமையிலேருந்து வெளியில் வர வேண்டாமா? லக்ஷ்மி தாயார் வீட்டுக்கு தங்குறதுக்கு நம்ம வீடு மனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம் மனமும் நல் எண்ணத்தோடு தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நல்மனமாக நாம் வச்சுக்கணும். பிறருக்கு நாம் துன்பம் கொடுத்துட்டு அம்மா நீ வான்னா வரமாட்டாங்க. நியாயம் இருக்கா, போராடுங்க. ஒருத்தர் நியாயம் இருக்கா, ஓகே போராடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நியாயத்துக்காக போராடுறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல தாயே வந்துடுவாங்க. மகளே நில், உனக்கு நான் இருக்கே, உனக்கு நியாயம் வாங்கி தரேன்னு சொல்லி தாயாரே வந்துடுவாங்க. அப்போன்னா நம் எண்ணம் சுத்தமாக இருக்கணும். பிறகு வீட்டுக்கிட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நெல் மனதோட, நெல் எண்ணத்தோட இறைவனுடைய மனதில் நாம் இடம் பிடிக்கிறோம். தாயாருடைய மனம் இருக்கே, அம்பாளுக்கு நம்மளை ஒரு வாட்டி பிடிச்சி போச்சுன்னா விடமாட்டா. நாம் தவறான பாதையில் நம் மனம் கொண்டு போனாலும் தாய் என்ன பண்ணுவா? மகளே நில், நீ போகிற பாதை தவறுன்னு சொல்லி எடுத்து புரிய வைப்பாங்க. நமக்கு நல் பாதையில் செல்லக்கூடிய அந்த தருணத்தை அம்பாளே அமைச்சு கொடுப்பாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க.
இல்லைங்களா? இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, குருமார்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வீடை மனமாக வச்சுக்கோ, மகாலட்சுமி வரக்கூடிய அந்த நேரத்தில் அதிகாலையாகட்டும் மாலையாகட்டும் வீட்டில் விளக்கேற்றி வாசல் தொழிற்சி விளக்கேற்றி வழிபாடு பண்ணு, நம்மளை மனதார பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி எத்தனோ இடத்துல நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, குருமார்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம காலப்போக்கில் மறந்துருப்போம், செய்ய மாட்டோம். இதான் விஷயம். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. நல்ல மங்களகரமாக வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 மூட்டைகளை நீங்கள் கட்டிக்கலாம் சின்னதாக. ஒன்று வந்து நம்மளுடைய வாசலுக்கு மேலே நீங்கள் கட்டி விடலாம் சைடில். பிறகு அது லட்சுமி வரக்கூடிய ஒரு இடம். இந்த மாதிரி ஒரு சின்ன மூட்டையை நீங்கள் வந்து உங்கள் பர்ஸில் உங்கள் பீர்வாவில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது மட்டுமா, சில பேருக்கு ஏதோ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய பலன்கள் ஒரு அதிருஷ்டமாக வரும். எப்படி வேணாலும் வரலாம். ஒரு சொத்தாக வரலாம், ஒரு திடீர் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல வாய்ப்புகள் வரலாம். ஒரு வேலையிலே ஆகட்டும், நம்ம கலைத்துறை இந்த கலைத்துறையிலே ஆகட்டும், எதுலையிலே ஆகட்டும் ஒரு வாய்ப்புகள் வரலாம். அதுதான் அதிர்ஷ்டம். நாமளும் அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கணும் இல்லையா? அந்தளவுக்கு நம்ம மனத்தை நாம் நல்லா வச்சுக்கணும். நல் மனதோட நல் எண்ணத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டமும் நம்மளை தேடி வரும். இல்லை எந்த மாற்றமும் இல்லைங்க. அதிர்ஷ்டத்தை நான் வர வைக்க வேண்டாமா? இந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தினாலேயும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரலாம். அஷ்டலக்ஷ்மியாக வரலாம், லக்ஷ்மி நாராயணராக வரலாம். நல்லபடியாக அம்பிகையை பிரார்த்தனை பண்ணுங்க, நல் மனதோடு நல்ல எண்ணத்தோடு. அப்போ தானே நாம் கடைசியில் சேர முடியும் அற்புதமான வைகுண்டத்தை, இல்லைங்களா? நம்ம எப்பனே போட்டி அர்த்தநாரீஸ்வரரே போட்டியோ நம்ம சிவாய பகவானே. அழகான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். அன்பு தெய்வமகள் என் விகாஷ்னி. முருகா வெற்றிவேல் முருகா. எப்பவுமே எனக்கு வெற்றி கொடுப்பது முருகப்பெருமான்டா. முருகப்பெருமான் ஏனென்றால் அம்மா கிட்டேயே வேல் வாங்குறாரு இல்லையா? வெற்றிவேல் முருகன் சாமியே துணை. நன்றி, வணக்கம். நம சிவாய. நன்றி.